கர்த்தர் நல்லவர் என்ற இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நம்ம நிறைய பகுதியில் பார்த்து வருகிறோம். ஏன்னா எல்லா வகையிலுமே கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தெய்வம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளை வழி நடத்துகிறார். தெய்வனே ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து தெய்வ திட்டத்தை குறைவாக எடை போட்டுறாதீங்க. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறார். போலான்னு போகும்போது வழியில் பாருங்களேன், அந்த செங்கடல் வந்த உடனே ஜனங்க டக்குன்னு முறுமுறுத்துறாங்க. கல்லறை இல்லையா கொண்டு வந்த அப்படின்னு பேசிட்டாங்க. அவர் திட்டமே கானானுக்கு போகிறது தான். அப்போ வழியில் ஏதோ ஒன்று நடக்கிறத வச்சுட்டு அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு வேதனை அடைகிறாங்க. நான் உங்களை கேட்டோமா அப்படின்லாம் கேட்டு மோசேக்கு எதிராக முறுமுறுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, அப்போ இந்த திட்டம் தேவன் போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. எதை தேவன் துவக்கிறாரோ அதை தேவன் முடிக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில திட்டங்களுக்கு தேவ திட்டங்களுக்கு எதிராய் சில காரியங்கள் நடக்கலாம். நடக்குதேன்னு சொல்லி தோண்டு போயிடாது. கர்த்தர் அதை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருங்க அப்போ கடலே பழந்தார். வச்சு பாருங்களேன், அந்த ஜனங்க அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கினா பாட்டெல்லாம் பாடி துதிச்சு ஆர்ப்பரிக்கிறான். ஐயோ, அவர் சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், அப்படி இப்படின்னு துதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த கடலை பிளந்ததை கண்ணால் பார்த்த உடனே ஒரு பெரிய பிரமிப்பே உண்டாயிடுது. அப்போ தேவ திட்டத்துக்கு ஏதாவது எதிர்த்து வந்தால் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த கிரியை வேணாலும் செய்வார். இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு உடைய நவீன பாஷையில் எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் அவர் போக வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒன்று செய்ய நினைக்கிறாருன்னா அது மனிதனாக இருக்கலாம், அது இயற்கையாக இருக்கலாம், அது பிசாசாக இருக்கலாம், அது அந்தகார சக்தியாக இருக்கலாம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாங்க. ஏன் உங்கள் பாஸாக இருக்கலாம், சிலர் உங்கள் நண்பராக இருக்கலாம். அதை தடுக்கணும்னு நினச்சா யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா போட்டது கர்த்தர். கர்த்தர் அது செய்து முடிப்பார். அதனால தான் பாருங்கள், சக்கரியா புத்தகத்தில் வாட்சிங்கன்னா சொல்கிறாரு, ஜெருபாபேல் கையில் அஸ்திபாரம் இந்த தேவாலயத்துக்கு போட்டது அவன் கையே அதை செய்து முடியுமா. ஒரு காரியத்தை அவன் ஆரம்பிச்சான், அதை அவனே செய்து முடிக்கிற அளவு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பன்றார். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். எந்த நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த ரட்சிப்பின் துவக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை தேவனே உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் அப்படின்றத விசுவாசிங்க. அந்த எண்ணத்தை உள்ள வளர்த்து கொள்ளுங்க. கர்த்தர் இது செய்து முடிப்பார். உதாரணத்து வாட்சி பாருங்க, நீங்கள் வேதத்தில் பல இடங்களில் வாட்சி பாருங்களேன். ஆசாரிப்பு கூடாத்தை காவல் காக்கிறது கூட திட்டம் போட்டு வைக்க சொல்றார். திட்டம் பண்ணப்பட்டபடியே அதை இப்படிதான் காவல் காக்கணும், இப்படிதான் கொண்டு போகணுன்றார். அப்போ தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் திட்டமிட்டு செய்கிறார். பாருங்க, சில நேரத்தில் நம்ம விளையாடுற சில விளையாட்டை எடுத்துங்களேன், ஒரு கிரிக்கெட்டாக எடுத்துங்க, இல்லை ஒரு செஸ் எடுத்துங்க, எதனா எடுத்துங்களேன். உட்காந்து எதிராளியோட விளையாடும் போது பட்டுலாம் காயை தள்ளிட முடியாது. சில நிமிஷம் யோசித்து அதை சிந்தனையில் கொண்டு போய் அதை ஆக்டிவேட் பண்ணி தான் அங்கே வேலையே நடக்கும். கர்த்தர் நம்மளை உருவாக்கும் போது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக, ஒரு வயசில் ரமேஷ் இப்படி இருப்பான், 2 வயசு 3 வயசு 4 வயசு அழகாக அவர் பிளான் பண்ணுறார். அந்த பிளானுக்கு என்னை கொண்டு வராரு. இங்கே சில விதமான எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நடக்கலாம், எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம். அதுக்காக அவர் போட்ட அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகாது. யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுக்குறாரு, சூப்பரான ஒரு கனவை கொடுக்குறாரு. அந்த கனவை போய் அவங்க அண்ணன் தம்பிகிட்ட சொன்னோன்னே அவங்களாம் கோவப்படுறாங்க. அடுத்து ஒரு கனவை கொடுக்குறாரு. அந்த கனவை போயிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னோன்னா அவங்களும் கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீர்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அது செய்தார். அதுக்கு எதிராக நிறைய விஷயம் நடந்தது. அவனை குழியில் போட்டாங்க, அவனை கொண்டு போய் விற்று போட்டாங்க, அவனை கொண்டு போய் போர்த்திபா மனையில் விட்டாங்க. அதன் பின்பு போர்த்திபா மனைவி அவன் மேலே பொய்யான ஒரு காரியத்தை கொண்டு வந்து அவனுடைய பேர் கெடுக்கிறா, கேரக்டரை கெடுக்கிறா. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அரண்மனைக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் எல்லாமே கோணல் மணலாக இருக்கலாம். ஜெயிலில் போட்டது, குழியில் போட்டது, விற்று போட்டது, நடந்த சம்பவங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் முடிவு என்னென்னா அவர் திட்டத்தில் இது எல்லாத்தையும் சீரமைச்சு காமிச்சிருவார், சரி செஞ்சு காமிச்சிருவார். அதான் தேவனுடைய வேலையே. அப்போ பிசாசு சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், சில நேரத்தில் சில விதமான எதிர்ப்புகளை கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நீங்களே கூட யோசிக்கலாம், இல்லை இந்த ஆளை கட்டினது இது தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லை இந்த பெண்ணை கட்டினது தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த நடக்கிற சம்பவத்தை வச்சு நினைக்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அது தேவ சித்தம். கர்த்தர் அதை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி விசுவாசத்தில் நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது,
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் இன்னும் இப்படி சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய வெற்றியின் மகிமைகளை, திட்டத்தின் மகிமைகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்வார். எல்லா தீமையும் நன்மையா முடிய பண்ணுவார். யோசேப்பை எகிப்துக்கு அதிபதி ஆக்குனது போல உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த பிரச்சனையின் மேல ஒரு சிங்காசனத்தை போட்டு உங்களை உட்கார வைத்து உங்களை அந்த பிரச்சனைக்கு மேல ஒரு அதிபதி மாதிரி காமிப்பார். அவர் தான் கர்த்தர். விசுவாசிங்க, முன்னேறுங்க. மீண்டும் நாளை காலை.